ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரவையும் கோதுமையும் வச்சு சூப்பரான சாஃப்டான, அது மட்டும் இல்லாமல் டேஸ்டியான கேக் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு போல் ரவை எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளவு எடுத்துக்கலாம். அதே அளவு கப்புலேயே 3/4 கப்பு போல் சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த சக்கரை வேண்டானா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். வாசனைக்கு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப்பு போல கோதுமையை சேர்த்துக்கோங்க. கோதுமை வேண்டானா நீங்க மைதா கூட சேர்த்துக்கலாம். இல்லை இது ரெண்டுமே பாதி பாதி அளவில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்றதுக்கு 1/2 கப்பு போல காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு இதை கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோதுமை சேர்க்கறதுனால டேஸ்ட் ஏதாவது மாறிடுமோன்னு நினைக்காதீங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். மைதா சேர்த்தா எவ்வளோ டேஸ்ட் கொடுக்குமோ அதே அளவுக்கு கோதுமை சேர்த்தாலும் கொடுக்கும். அதனால் தயங்காமல் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கட்டிப்படாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்ம இந்த கேக்கை முட்டை சேர்க்காம செய்கிறோம். அப்போ சாஃப்டாக வரதுக்காக இதில் நம்ம 1/2 கப்பு போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் முட்டை சேர்த்திங்கன்னா எண்ணெய் சேர்க்கறத அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கேக்கோட வாசனைக்காக நம்ம இதில் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டோம் இல்லைங்களா. உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் நீங்கள் அதை கூட 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். என்ன கேட்டால் ஏலக்காவோட வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் எல்லார் வீட்லேயுமே வெண்ணிலா எசன்ஸ் வீட்டில் இருக்காது இல்லைங்களா. அதனால தான் நான் வீட்டில் இருக்க பொருளாகவே நான் ஏலக்காவை சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கேக் டின்னுக்கு மாற்றிடலாம். கேக் டின்னில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயை இந்த பாத்திரம் முழுக்க படுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பேக்கிங் ஷீட் இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் நான் வீட்லேயே இருக்க பொருளை வச்சே எப்படி செய்யறதுன்றது சிம்பிளாக நான் செய்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக மைதா சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் தடவை இருக்கும் இல்லைங்களா, அதில் ஃபுல்லாக படுற மாதிரி இது மாதிரி தட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா கேக் பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் சேர்த்துடலாம். கேக் பேட்டரை ரெடி பண்ணும்போதே நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை முன்னாடியே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. நான் கடாயில் தாங்க செய்ய போகிறேன். இப்போ கடாயில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இப்போ இந்த கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. லிட்டில் இது மாதிரி ஓப்பன் இருக்கக்கூடாது. அதை நான் ஒரு டூத் பிக்கை 2ஆக உடச்சி இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். மீடியம் ஃப்ளேமில் குறைஞ்சது ஒரு 40 நிமிஷமாவது நம்ம இதை வேக வச்சுக்கலாம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் வெயிட் போடக்கூடாது, கேஸ்கெட் போடக்கூடாது. இது ரெண்டுமே ஞாபகமாக எடுத்துகிட்டு இதே 40 நிமிஷம் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. தண்ணியெலாம் ஊற்றி வேக வைக்க வேண்டாங்க, அப்படியே நீங்கள் வேக வச்சுக்கலாம். சரியாக ஒரு 40 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஒரு டூத் பிக் வச்சு நம்ம வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக மிடில் வச்சு செக் பண்ணுங்கள். ஏன்னா எப்போவுமே கேக் ஓரங்கள்ல இருந்து தான் அப்படியே வெந்துட்டு வரும். கேக் நல்லாவே வெந்திருக்கு, ஒட்டவே இல்லை. இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாவது ஆற விட்டுட்டு கத்தியை இந்த மாதிரி ஓரத்தில் விட்டு லூஸ் பண்ணிட்டீங்கன்னா கேக் டின்லேருந்து ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். கேக் நல்லா ஆறாமல் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அடியில் கேக் அப்படியே ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு பிளேட்டில் திருப்பிடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. கீழே கொஞ்சம் கூட உடையில, நல்லா ஆறிட்ட பிறகு எடுங்க. கலர் ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நான் சொன்ன அளவுகள்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே அளவுலேயே நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் வரும். எந்த கப்பில் நீங்கள் ரவையை அளவெடுக்கிறீங்களோ அதே கப்பில் தாங்க சர்க்கரை, கோதுமை, பால் எல்லாத்தையுமே அளவெடுத்துக்கணும். பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேக்கரியில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.